வணக்கம். மே 4, 2026. இன்னைக்கு நிஃப்டி ப்ரீமார்க்கெட் டேட்டா நமக்கு என்ன சொல்ல வருது? எந்த சுத்தலுசலும் இல்லாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம் வாங்க. ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த எண்களை கொஞ்சம் கவனிங்க. 139 பாயிண்ட் பிரீமியம், அது மட்டும் இல்லாம 312 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய மூவ்மெண்ட்டுக்கான வாய்ப்பு. ஒரு ட்ரேடரா இதை பாக்குறப்போ உள்ளுக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட் வருதுல. இந்த பிரம்மாண்டமான நம்பர்ஸ்க்கு பின்னால என்ன லாஜிக் ஒளிஞ்சிருக்குன்னு நாம ஒன்னொன்னா இப்போ டீகோட் பண்ணலாம். ஆனா இந்த எண்களுக்குள்ள நம்ம டீப்பா இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர். இந்த அனாலிசிஸ் முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. டேட்டாவை வச்சு எப்படி மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறதுன்னு கத்துக்கிறது மட்டும்தான் நம்மளோட மெயின் ஃபோக்கஸ். சரி, இப்போ கண்டென்ட்டுக்கு வருவோம். ஓகே, இப்போ இந்த பேஸ்லைன் டேட்டாவை கொஞ்சம் பாருங்க. ஏப்ரல் 30ஆம் தேதியோட க்ளோசிங் நம்பர்ஸ் இதுதான். நிஃப்டி ஸ்பாட் எங்க முடிஞ்சிருக்கு? எக்ஸாக்டா 23,997ல. ஆனா அதே சமயம் நிஃப்டி ஃபியூச்சர் 24,136ல நிக்குது. இந்த ரெண்டு எண்களுக்கும் நடுல இருக்கிற கேப் இருக்கு பாத்தீங்களா? அதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போற எல்லா ஸ்ட்ராட்டஜிக்கும் அஸ்திவாரம். இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? இந்த 139 அப்படிங்கிற நம்பர் தான் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் நடுவுல இருக்கிற எக்ஸாக்ட் டிஃபரன்ஸ் இதுதான். அதாவது மார்க்கெட் இப்போ 139 பாயிண்ட்ஸ் பிரீமியம்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சாதாரணமா இல்லாம இவ்ளோ பெரிய பிரீமியத்துல ஃபியூச்சர் மார்க்கெட் நிக்குதுன்னா அது கண்டிப்பா ஒரு மாபெரும் எதிர்பார்ப்பையோ அல்லது வரப்போற ஒரு பெரிய மூமெண்ட்டையோ நமக்கு சிக்னல் பண்ணுதுன்னு அர்த்தம். சரி, இந்த ஸ்ட்ராங்கான பிரீமியத்தை வச்சு பாக்கறப்போ மார்க்கெட் மேல போனா எந்த லெவல தொடும்? எக்ஸாக்டா 24,309. இதுதான் நீங்க வாட்ச் லிஸ்ட்ல வைக்க வேண்டிய மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவல். மார்க்கெட்ல புல்ஸ் கண்ட்ரோல் எடுத்து விலைய மேல கொண்டு போனாங்கன்னா அவங்க தாண்ட வேண்டிய முதல் பெரிய தடை இதுதான். இந்த லெவலை மட்டும் பிரேக் பண்ணிட்டா மார்க்கெட்டோட வேகம் வேற லெவல்ல இருக்கும். ஆனா ஒரு ட்ரேடரா நாம ரெண்டு பக்கமும் யோசிக்கணும் இல்லையா? மார்க்கெட் எப்போதுமே ஒரே டைரக்ஷன்ல போகாது. ஒருவேளை ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகி மார்க்கெட் கீழே இறகுனா நம்மள தாங்கி பிடிக்க போற அந்த சப்போர்ட் எது? அதுதான் 23,685. இது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான பேஸ் லெவல ஆக்ட் ஆகும்னு டேட்டா சொல்லுது. மேல 24,309, கீழே 23,685. இந்த ரெண்டு பவுண்டரிக்குள்ளதான் இன்னைக்கு கேம் நடக்க போகுது. இந்த டேபிள் அதை ரொம்ப பிரமாதமா விளக்குது பாருங்க. மே 12 எக்ஸ்பயரிய டார்கெட் பண்ணி நாம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஏடிஎம், அதாவது அட் த மணி ஸ்ட்ரைக் வில்லைகளான 23,950 அப்புறம் 24,000. இந்த ரெண்டு குறிப்பிட்ட ஸ்ட்ரைக்குகள்ல நமக்கு 139லேருந்து 312 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டார்கெட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த நம்பர்ஸ் சும்மா இல்ல, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல ஒரு பர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்றதுக்கான கிளியர் மேப் இது. மார்க்கெட் மேல போனாலும் சரி இல்ல கீழே வந்தாலும் சரி, ரெண்டு பக்கமுமே நமக்கு ஒரு பெரிய பிரேக் அவுட் காத்துட்டு இருக்கு. அதனால மார்க்கெட் ஓபன் ஆனதும் அதோட மூவ்மெண்ட்டை ரொம்ப கூர்ந்து கவனிங்க. ட்ரெண்ட் எந்த பக்கம்னு கன்ஃபார்ம் ஆன உடனே நாம செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஸ்ட்ரைக்ஸ்ல கால் ஆப்ஷனோ இல்ல புட் ஆப்ஷனோ ராக்கெட் மாதிரி மேலே எழும்பலாம். அப்படி ஒரு மூவ்மெண்ட்டை நம்ம கரெக்டா கேட்ச் பண்ணிட்டா மினிமம் 139ல இருந்து மேக்ஸிமம் 312 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ப்ராஃபிட் புக் பண்றதுக்கான பொட்டென்ஷியல் இதுல இருக்கு. ஆனா இங்கதான் நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இவ்ளோ பெரிய வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக எந்த ஒரு சேஃப்டியும் இல்லாம நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டு இதை கவனிங்க. 25, ஆமா, வெறும் 25 பாயிண்ட்ஸ். இதுதான் நம்மளோட ஸ்ட்ரிக்டான ஸ்டாப் லாஸ். மார்க்கெட் சப்போஸ் நம்ம கணிப்புக்கு எதிரா திரும்பினா நம்ம கேபிட்டலை காப்பாத்த போற லைஃப் ஜாக்கெட்டு இந்த 25 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் தான். இந்த ஒரு ரூல் இல்லாம தயவு செஞ்சு எந்த ஒரு என்ட்ரியும் எடுக்காதீங்க. சோ ஃபைனலா நாம ஒரு முக்கியமான கேள்விக்கு வந்துட்டோம். 139 பாயிண்ட் அப்படிங்கிற இந்த மாபெரும் பிரீமியத்தோட மார்க்கெட் ஓபன் ஆகும்போது அது 24,309ங்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் ஆக்ரோஷமா பிரேக் பண்ணி மேல போகுமா, இல்ல கீழே வந்து 23,685ங்கிற நம்ம சப்போர்ட்டை டெஸ்ட் பண்ணுமா? இப்போ உங்க மைண்ட்ல லைவ் சார்ட்டை பார்க்கணுங்கிற ஆர்வம் வந்திருக்கும்னு நம்புறேன். ஓப்பனிங் பெல்லுக்காக வெயிட் பண்ணுவோம். லைவ் மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ்.